கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேலராகிய நமக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. நாம் அவரை தேடுவோமானால் நாம் பிழைப்போம், அல்லது நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஆத்துமத்திலே நாம் இழப்பை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் வளராதபடிக்கு நம் கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் பின்னடைவு உள்ளவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே தான் வேதம் சொல்லும் பொழுது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நாட்களிலும் நாம் யாரை நம்பி தேடி பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? வாழ்வில் தோல்விகள், வாழ்க்கையில் பலவிதமான பின்னடைவுகள், எதை எடுத்தால் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியலை, எல்லாவற்றிலும் தோல்வி, நான் பின்னடைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப்பார், உன் இதயத்தை சோதித்துப்பார், உன் வாழ்க்கையை அலசிப்பார். நீ கர்த்தரை தேடுகிறாயாம்? கர்த்தர் விரும்புகிறதை நீங்கள் செய்கிறீங்களா? கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கிறீங்களா? இல்லை என்று சொன்னால் நாம் செய்வது வாய்க்காது. நீங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியத்திலே மேன்மை அடைய முடியாது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னால், நாம் அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் வரும். உங்களுடைய வாழ்வில் எதை நீங்கள் இழந்து போனீர்களோ அதை இரட்டிப்பாக கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை ஒருவேளை நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் கேள்விக்குறியோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், ஊழியர்களின் மூலமாக எனக்கு பேசினார், ஆனால் என் வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறலையே. சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் உன் வாழ்வை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அலசிப்பார். எந்த இடத்துல நீ இயேசுவை விட்டுவிட்டாய், எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீ தூரம் போயிருக்கிறாய், நிழலில் ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தரை தேட ஆரம்பிப்பாயா? கர்த்தரை நோக்கி சொல்லுவாயாம், ஆண்டவரே, நான் யாருக்கும் தெரியாது, நான் பின்னடைந்து விட்டேன், ஆனால் இப்பொழுது நான் உங்கள் சமூகத்தில் உம்மோடு கூட இணைந்து வருகிறேன் என்று சொல்வீங்களாம். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் பிழைத்து மேன்மை பெறும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த வேளையில் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே, இழந்து போன சகலவற்றையும் மேன்மைப்படுத்தும், இரட்டிப்பாக கொடும், ஆசீர்வாதங்களினால் திருப்தியாக்கும், ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் பலப்படுத்தும். உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.